இந்த உலகில் ஒரே ஒரு உண்மைதான் இருக்கிறது, அதுதான் மரணம். ஒருவர் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும் யாரும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் ஒருவர் நம்மை விட்டுச் செல்லும்போது அவர்கள் எங்கே போனார்கள் என்பதுதான் கேள்வி. அவர்களுக்கு இப்போது என்ன நடக்கிறது? அவர்கள் நம்மை பார்க்கிறார்களா? அவர்கள் மீண்டும் வீடு திரும்புவார்களா? அந்த ஆன்மா வலியில் இருக்கிறதா அல்லது நிம்மதியாக இருக்கிறதா? இவை மனதை தொடர்ந்து வேட்டையாடும் சந்தேகங்கள். கருட புராணத்தின்படி மரணம் என்பது முடிவல்ல, அது ஆன்மாவின் மிகவும் மர்மமான பயணத்தின் ஆரம்பம். இந்த பயணத்தில் உடல் இல்லை, பெயர் இல்லை. நாம் செய்த கர்மாக்களும் அவற்றின் விளைவுகளும் மட்டுமே எஞ்சியுள்ளன. இறக்கும் நேரத்தில் ஆன்மா உடலை விட்டு வெளியே வருவதில்லை. ஒரு பறவை கூண்டிலிருந்து வெளியே வருவது போல. ஆனால் பறவை உடனடியாக பறந்து செல்வதில்லை. ஏனென்றால் கூண்டு உடைந்து விட்டதை அது புரிந்து கொள்ளவில்லை. அது அதன் உடலை பார்க்கிறது, அழுகிறது, அதன் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கிறது, இறுதிச் சடங்குகளையும் கவனிக்கிறது. ஆனால் ஆன்மா இதெல்லாம் தனக்காகவே நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இறந்த உடனேயே ஆன்மா ஒருவித குழப்பத்தில் உள்ளது. அது இன்னும் உயிருடன் இருப்பதாக நினைக்கிறது. எல்லோரும் இதை பற்றி ஏன் கவலைப்படவில்லை என்று யோசிக்கிறது. இதையெல்லாம் ஆன்மாவால் கற்பனை செய்ய முடியாது. அப்போதுதான் யமதூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் மனிதர்களிடையே இல்லை. அவர்கள் கருப்பு நிறத்தில் இருக்கிறார்கள். சிவப்பு கண்களுடன் பயங்கரமான வடிவத்தை கொண்டுள்ளனர். அவர்களின் தோற்றம் ஆன்மா செய்த கர்மாவை பொறுத்தது. நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு யமதூதர்கள் புனிதர்களை போன்றவர்கள். அவர்களை அமைதியாக யாத்திரைகளுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். ஆனால் பாவங்களை செய்தவர்களுக்கு அவர்கள் பேய்களாக தோன்றுகிறார்கள். இறந்தவுடனேயே யமதூதர்கள் ஆன்மாவை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். கருட புராணத்தின்படி ஆன்மா முதல் 24 மணி நேரம் இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தில் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆன்மா தனது கர்மாவை முதன்முறையாக பார்க்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் ஆன்மா தனது முழு வாழ்க்கையையும் ஒரு திரைப்படம் போல பார்க்கிறது. வார்த்தைகள் இல்லை, வாழ்த்துகள் இல்லை. அதன் சக்தியுடன் கூடிய ஒவ்வொரு நினைவும் கண்களுக்கு முன்பாக தோன்றும். நீங்கள் மறந்த விஷயங்கள், சிறிய பொய்கள், திருட்டுகள் அல்லது நீங்கள் நகைச்சுவையாகச் செய்த விஷயங்கள் அனைத்தும் 70 மீடுமியில் காணப்படுகின்றன. இது தண்டனை அல்ல, அது ஒரு ஒளி. அந்த வெளிச்சத்திலே ஆன்மா அதன் வடிவத்தை பார்க்கிறது. இதெல்லாம் உடல் சுடுகாட்டில் ஒப்படைக்கப்படும் போதுதான் நடக்கும். சிதை எரிகிறது, ஆனால் ஆன்மா நெருப்பை காணவில்லை. அது தனது கர்மாவின் நெருப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. யாருக்காக அது கண்ணீர் வடிக்கிறது, யாருடைய கண்களால் கண்ணீரை வரவழைக்கிறது என்பது தெளிவாகிறது. கருட புராணத்தின்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்படும் போது ஆன்மா அதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு மிக அருகில் இருக்கும். அது அவர்களின் மனதில் உள்ள வார்த்தைகளை கேட்க முடியும். அது அவர்களின் வலியை உணர்கிறது. ஆனால் அது எதையும் செய்வதில்லை. இது மிகவும் பயங்கரமான வலி. தனது மகன் அழும்போது தாயின் ஆன்மா பார்க்கிறது, ஆனால் அவனை தொடுவதில்லை. கணவன் தனது ஆடைகளை ஒழுங்குபடுத்தும் போது மனைவியின் ஆன்மா பார்க்கிறது, ஆனால் அவனை தடுக்காது. அதனால்தான் அந்த நேரம் ஆன்மாவுக்கு மிகவும் கனமாகவும் நரகமாகவும் இருக்கிறது. பின்னர் உறவினர்கள் அமைதியாக கடவுளின் பெயரை நினைவில் வைத்திருந்தால் ஆன்மா ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்று கூறப்படுகிறது. பின்னர் அதன் தத்துவ பயணம் தொடங்கப் போகிறது என்பதை அது புரிந்து கொள்ளும். சிதை அணைந்து இரவு கடந்து செல்லும்போது யமதூதர்கள் மெதுவாக ஆன்மாவை வெளியேறச் சொல்கிறார்கள். கர்மாவின் பாதையை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறப்படுகிறது. அது அங்கே பிறந்தது, அங்கே சிரித்தது, அங்கே சண்டையிட்டது, நிறைய பாசத்தை வளர்த்து கொண்டது. ஆனால் இப்போது அந்த வீடு வெறும் நினைவாகவே உள்ளது. இங்கிருந்து ஆன்மாவின் 31 நாள் ரகசிய பயணம் தொடங்குகிறது. யமதூதர்கள் ஆன்மாவை உடல் இல்லாமல் ஒரு நுட்பமான பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அதிர்வுகள் மற்றும் கர்மாவின் வாசனை மட்டுமே உள்ளது. இருப்பினும் கருட புராணத்தின்படி ஆன்மா நேரடியாக யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதில்லை. முதல் 14 நாட்களுக்கு ஆன்மா பூமிக்கு அருகில் உள்ள தனது வீட்டைச் சுற்றித் திரிகிறது. அதன் மக்களிடையே அது கண்ணுக்குத் தெரியாது. அதன் மரணத்தால் யார் உண்மையில் மனசோர்வடைந்துள்ளனர், யார் நடிக்கிறார்கள் என்பதை கவனிக்கிறது. யார் உண்மையில் அதை நேசித்தார்கள், யார் அதன் மரணத்திற்காக காத்திருந்தார்கள் என்பது அதற்கு தெரியும். இந்த 13 நாட்களுக்கு செய்யப்படும் பிண்ட பிரதான் சடங்குகள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்றன. இந்த நேரத்தில்
குடும்ப உறுப்பினர்கள் மன அமைதிக்காக உண்மையாக ஜெபித்தால் ஆன்மா சரியான வழிகாட்டுதலை கண்டுபிடிக்கும். ஆனால் வீட்டில் சண்டைகள், அலட்சியம் அல்லது புறக்கணிப்பு இருந்தால் ஆன்மா குழப்பமடைகிறது. அது மீண்டும் மீண்டும் அதன் படுக்கைக்கு, அதன் ஆடைகளுக்கு, தான் சிரிக்கும் புகைப்படத்திற்கு திரும்புகிறது. கருட புராணத்தின்படி மரணத்திற்குப் பிறகு ஆன்மா 3 வழிகளில் ஒன்றில் அனுப்பப்படுகிறது. இது ஒரு நபர் உயிருடன் இருந்தபோது செய்த கர்மாக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. முதலாவது நீதிமான்களின் பாதை. இது நீதியான மற்றும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு திறக்கும் பாதை. இது சொர்க்கத்தின் பாதை அல்லது தெய்வீக பாதை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பாதையில் ஆன்மா உயர்ந்த உலகங்களுக்கு செல்கிறது. மகிழ்ச்சி, அமைதி மற்றும் தெய்வீகம் உள்ளது. இரண்டாவது புகையின் பாதை என்பது மூதாதையர் வீட்டிற்கு செல்லும் பாதை. அதிக புண்ணியம் இல்லாதவர்கள் ஆனால் அதிக பாவங்களை செய்யாதவர்கள் இந்த பாதையில் செல்கிறார்கள். அவர்கள் ஒரு இடைநிலை உலகத்தை காண்கிறார்கள். அங்கே ஆன்மா ஓய்வெடுக்கிறது. அது அதன் அடுத்த பயணம் அல்லது மறுபிறவிக்காக காத்திருக்கிறது. மூன்றாவது அழிவின் பாதை. இது பாவ ஆன்மாக்களுக்கான பாதை. இது நரகத்தின் பாதை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஆன்மா அதன் கர்மாவின்படி கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த 3 பாதைகளுக்கும் முன்பு ஒரு ஆபத்தான கட்டம் வருகிறது. எந்த ஆன்மாவும் அதை கடக்காமல் கடந்து சென்றதில்லை. அதுதான் வைதரணி நதி. இது கருட புராணத்தில் மிகவும் பயங்கரமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண நதி அல்ல, இது ஆன்மாவுக்கு ஒரு சோதனை போன்றது. இங்கே ஆன்மா அதன் கர்மாவின் ஓடையில் நுழைய வேண்டும். வாழ்க்கையில் தர்மம், சேவை மற்றும் நல்ல செயல்களை செய்த ஒரு ஆன்மா இந்த நதியை எளிதாக கடக்கிறது. கங்கை நதியில் குளிக்கிற ஒரு துறவி போல இது எளிதானது. ஆனால் அநீதி, பேராசை, வன்முறை மற்றும் வஞ்சனை செய்த ஆத்மாக்கள் அந்த நதியில் சிக்கிக் கொள்கின்றன. பாவம் செய்பவர்களுக்கு வைதரணி நதி இரத்தம், சேறு மற்றும் பூச்சிகளால் நிரம்பியதாக தெரிகிறது. அந்த நீரில் பசியுள்ள முதலைகள், கடுமையான பாம்புகள் மற்றும் கண்களில் நெருப்புடன் சபிக்கும் விசித்திரமான உயிரினங்கள் உள்ளன. நீங்கள் வைத்தரணியில் அடியெடுத்து வைத்தவுடன் 12 சூரியன்களைப் போல ஒரே நேரத்தில் எரியும் நெருப்பு இருக்கிறது. அது கத்துகிறது, ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. ஆன்மாவுக்கு உடல் இல்லை, அதற்கு நினைவாற்றல் மட்டுமே உள்ளது. ஆனால் நதியின் அலைகள் அந்த அறிவை கிழித்து ஆன்மாவை இழுத்துச் செல்கின்றன. அதனால்தான் கருட புராணம் வாழ்க்கையில் கோதானம் மற்றும் அன்னதானத்திற்கு சேவை செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை கூறுகிறது. இவை அந்த நதியை கடக்கும் படகுகள். ஆன்மா வைதரணியை கடக்க முடிந்தால் அது யமதர்மராஜரின் கூட்டம் நடைபெறும் வாயிலை அடைகிறது. இது ஒரு சாதாரண வாயில் அல்ல, இது ஆன்மாவின் வேகம் நிற்கும் ஒரு ஆற்றல் புலம். எதிரே ஒரு கனமான கட்டிடம் காணப்படுகிறது. அதன் தூண்கள் காலத்தின் சின்னங்கள் மற்றும் கர்மாவின் சுவர்கள். ஆன்மாவின் உண்மையான மதிப்பீடு இங்குதான் நடைபெறுகிறது. யமதர்மராஜா ஒரு நீதிபதி மட்டுமல்ல, அவர் தர்மத்தின் உருவகம். அவர் ஒரு சிந்தனையாளர், இரக்கமுள்ள நபர். அவரது தோற்றம் பிரகாசமாக இருக்கிறது. அவர் ஒரு அரக்கனைப் போல மிரட்டுவதில்லை. அவர் அமைதியாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார், ஆன்மாவின் மனதில் உள்ளதை படிப்பது போல. அவர் ஆன்மாவை தன் முன் கொண்டு வரும்போது அது தனியாக இல்லை. சித்திரகுப்தர் அங்கே இருக்கிறார். ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மரமும் அவரிடம் உள்ளது. அவருடைய புத்தகம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு நபரின் எண்ணங்களையும் பதிவு செய்கிறது. நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து சத்தமாகச் சொல்லாத பல வகையான விஷயங்கள் அங்கு கணக்கிடப்படுகின்றன. சித்திரகுப்தர் யமதர்மராஜாவின் முன் ஆன்மாவின் முழு வாழ்க்கையையும் திறக்கிறார். ஒரு குற்றவாளி தனது தவறை ஒப்புக்கொள்வது போல ஆன்மா அதன் வாழ்க்கையை பார்த்து தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. பாவங்களையும் புண்ணியங்களையும் எண்ணுவதில்லை, அவை ஆழமாக உள்ளன. ஒரு நபர் பசியுள்ள ஒருவருக்கு ஒரு முறை அன்புடன் உணவளித்தால் அந்த ஒரு புண்ணியமே 1000 பாவங்களை கழுவிவிடும். மற்றொருவர் ஒவ்வொரு நாளும் ஆணவத்துடன் பூஜைகளைச் செய்தால் அந்த பூஜைகள் பலனளிக்காது. அங்கு வஞ்சகவாதங்கள் செயல்படாது, உண்மை மட்டுமே இறுதியில் ஆன்மாவை சொர்க்கம், மூதாதையர் வீடு அல்லது நரகத்திற்கு அனுப்புவதா என்று முடிவு எடுக்கப்படுகிறது. ஆன்மா பெரிய புண்ணிய செயல்களைச் செய்திருந்தால் யமதர்மராஜாவே எழுந்து நிற்கிறார். அவர் தெய்வங்களுடன் சொர்க்கத்தின் வாசலுக்குச் செல்கிறார். அங்கு ஆன்மா தெய்வீக ஒளியுடன் இணைகிறது. ஆனால் அவர்கள் பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நரகத்தின் வாயில் அவர்களுக்கு முன் திறக்கிறது. கருட புராணத்தின்படி நரகம் ஒரு இடத்தில் இல்லை, பல உலகங்கள் உள்ளன.
ஒவ்வொரு குறிப்பிட்ட பாவத்திற்கும் அதன் சொந்த கடுமையான தண்டனை உண்டு. இப்போது ஆன்மா எந்த பாவத்தை செய்தாலும் எந்த நரகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பதை கேளுங்கள். முதலாவது தாமிஸ்திர நரகம். மற்றவர்களின் சொத்தை திருடியவர்கள், தங்கள் சகோதரர்களின் பங்கை திருடியவர்கள், பெண்களை ஏமாற்றியவர்கள் இங்கு வருகிறார்கள். இங்கே ஆன்மா இரும்புச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இருளில் தள்ளப்படுகிறது. அங்கே நேரம், ஒலி மற்றும் உணர்வு அனைத்தும் இறக்கின்றன. இரண்டாவது குருட்டுத்தன்மையின் கலவை. மற்றவர்களை, குறிப்பாக அவர்களின் ஆசிரியர்களை அல்லது வாழ்க்கை துணைவர்களை பொய்களால் ஏமாற்றியவர்கள் இந்த நரகத்திற்கு செல்கிறார்கள். இங்கே ஆன்மா எப்போதும் குழப்பத்தில் வைக்கப்படுகிறது. அது மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து அடிபட்டு சுயநினைவை இழக்கிறது. மூன்றாவது ராவுரவ நரகம். மற்றவர்களை சித்திரவதை செய்தவர்களும் விலங்குகளுக்கு வலியை ஏற்படுத்தியவர்களும் இங்கு வருகிறார்கள். இந்த நரகத்தில் கொதிக்கும் எண்ணெயின் நெருப்பு மற்றும் கண்ணாடி ஓடுகள் உள்ளன. ஆன்மா வலியை அறியும்போது அதன் உணர்வை வைத்திருப்பதன் மூலம் அது தண்டிக்கப்படுகிறது. நான்காவது கும்பிபஹங்க நரகம். இறைச்சியின் சுவைக்காக விலங்குகளை கொல்பவர்கள் இங்கு வருகிறார்கள். இந்த நரகத்தில் ஆன்மா முழுமையாக சுயநினைவை இழக்கும் வரை கொதிக்கும் எண்ணெயில் மீண்டும் மீண்டும் மூழ்கடிக்கப்படுகிறது. ஐந்தாவது கலசூத்ர நரகம். பெற்றோருக்கு வலியை ஏற்படுத்தியவர்களும் பெரியவர்களையும் ஆசிரியர்களையும் அவமதித்தவர்களும் இங்கு வருகிறார்கள். இது நெருப்பால் நிறைந்துள்ளது. இங்கே ஆன்மா ஓய்வின்றி எரியும் இரும்பின் மீது கொண்டு செல்லப்படுகிறது. ஆறாவது தர்மத்தின் பெயரால் அசிபத்ரவ நரகம். மக்களை ஏமாற்றி தவறாக வழிநடத்துபவர்கள் இங்கு வருகிறார்கள். இது மிகவும் கடுமையான நரகம். வாள் போன்ற இலைகளைக் கொண்ட ஒரு பெண் ஓடும்போது ஆன்மா அந்த இலைகளால் கிழிக்கப்படுகிறது. கருட புராணத்தில் இதுபோன்ற 28க்கும் மேற்பட்ட நரகங்கள் உள்ளன. இவை அனைத்தும் ஆன்மாவில் உள்ள சில தவறுகளை சுத்திகரிப்பதற்காகவே. இந்த தண்டனைகள் நிரந்தரமானவை அல்ல. மேலும் நரகம் ஒரு சுத்திகரிப்பு மையம் போன்றது என்றும், பாவத்தின் விளைவுகளை அனுபவித்த பிறகு ஆன்மா அடுத்த பிறப்புக்கு தயாராகிறது என்றும் கருட புராணம் கூறுகிறது. ஆனால் ஆன்மா அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்கிறதா, அல்லது ஒரு மிருகமாகவோ பறவையாகவோ அல்லது மரமாகவோ பிறக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கான பதில் ஆன்மாவின் நடத்தை, அது செய்த கர்மாக்கள், சம்ஸ்காரங்களை பொறுத்தது. படைப்பில் 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது. இதில் மனித பிறவியில் மட்டுமே அவர்கள் தங்கள் கர்மாக்களை சரி செய்ய வாய்ப்பு, முக்தி அடையும் உரிமை மற்றும் கடவுளை அறியும் சக்தி ஆகியவற்றை கொண்டுள்ளனர். மீதமுள்ள அனைத்தும் தங்கள் கர்மாவின் விளைவுகளை அனுபவிக்க மட்டுமே பிறக்கின்றன. இங்கே சிந்திக்க சக்தி இல்லை. நரகத்தில் பாவங்களை செய்த பிறகு யமனின் மன்னன் சித்ரகுப்தன் ஒரு ஆன்மா எந்த பிறவிக்கு தகுதியானது என்பதை தீர்மானிக்கிறான். ஆன்மாவுக்கு இன்னும் சில புண்ணியம் மீதமிருந்தால் அல்லது முந்தைய ஜென்மத்தில் ஏதேனும் நல்ல செயல்களை செய்திருந்தால் அது மனிதனாக மீண்டும் பிறக்கும். ஆனால் சுயநலம், வன்முறை, ஆசைகள் மற்றும் ஆணவம் இன்னும் இருந்தால் அது அந்த குணங்களுக்கு ஏற்ற உடலுக்கு அனுப்பப்படும். கொடுமையை காட்டியவர்கள் மீண்டும் மாமிச விலங்குகளாக பிறக்கிறார்கள். பேராசை கொண்டவர்கள் பூச்சிகளாகவும் எலிகளாகவும் உணவுக்காக வேட்டையாடும் பறவைகளாகவும் மாறுகிறார்கள். காம வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மீண்டும் நாய்களாகவும் பன்றிகளாகவும் பிறக்கிறார்கள். தர்மத்தையும் குருவையும் அவமதித்தவர்கள் கற்களாகவும் மரங்களாகவும் அல்லது உயிரற்ற பொருட்களாகவும் மாறுகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான அன்பையும் சேவையையும் காட்டியவுடன் அவர்கள் மீண்டும் மனிதனாக பிறக்கும் வாய்ப்பு உள்ளது. கருட புராணத்தின்படி சிலருக்கு நரகத்தை பற்றிய பயம் இல்லை. தண்டனை அனுபவித்தால் போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான பயம் அவர்களின் வழியை இழப்பதில் உள்ளது. சில ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்ல முடியாது, நடுவில் சிக்கிக் கொள்கின்றன. இவை பேய்கள் மற்றும் பேய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை உடலை விட்டு வெளியேற முடியாது, புதிய உடலை பெற முடியாது. அதிகப்படியான ஆசைகள், கோபம் அல்லது சொத்து அல்லது வீட்டின் மீதான பற்றுதலால் இறக்கும் மக்கள் இந்த அவல நிலையை எதிர்கொள்கின்றனர். தங்கள் ஆசைகள் நிறைவேறாததால் துன்பப்படுபவர்கள் முழுமையடையாமல் இருக்கிறார்கள். அத்தகைய ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றும். ஆன்மாவின் பிணைப்புகள் உடைக்கப்படும் வரை ஆன்மா மீண்டும் பிறக்க முடியாது. அதனால்தான் சாரதம், தர்ப்பணம் மற்றும் பிண்ட பிரதான் ஆகியவை ஆன்மாவை
இந்த பிணைப்புகளிலிருந்து விடுவிக்க செய்யப்படுகின்றன. அந்த சிறப்பு நாட்களில் விதைகளை புனித நீரில் வழங்கும்போது ஆன்மா ஒரு தெய்வீக அடையாளத்தை பெறுகிறது. அது முன்னேற முடியும் என்று அர்த்தம். இவை அனைத்தும் முடிந்த பிறகு, நரகத்தின் வலிகளை அனுபவித்த பிறகு, பிணைப்புகளை உடைத்து சடங்குகளை முடித்த பிறகு, ஆன்மா அதன் மறுபிறப்புக்காக கருப்பையில் நுழைகிறது. கருட புராணத்தின்படி மறுபிறப்பு என்பது தூய அறிவு மற்றும் கண்ணுக்குத் தெரியாத ஆற்றலின் கலவையாகும். ஒரு ஆன்மா ஒரு கருப்பையை தேர்ந்தெடுக்கும் போது அது அதன் பெற்றோரை மட்டும் தேர்ந்தெடுப்பதில்லை. அது அதன் அடுத்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் கர்ம நிலத்தையும் தேர்வு செய்கிறது. ஆன்மா தாயின் கருப்பையில் நுழைந்தவுடன் அது அதன் கடந்த கால பிறப்பை மறந்துவிடுகிறது. கருட புராணத்தின்படி அது மீண்டும் மாயாவின் வேடத்தில் அடியெடுத்து வைப்பதால் அது கருப்பையில் நுழையும் போது ஆன்மா ஒரு உடலை மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை. அது அதன் பழைய கர்மாக்கள், நிறைவேறாத ஆசைகள் மற்றும் பெற்ற குணங்களையும் தன்னுடன் கொண்டு வருகிறது. அது கருப்பையில் நுழையும் முதல் கணத்திலேயே ஆன்மா ஏன் இந்த பிறவி எடுத்தது என்பதை அறிவது. அதன் தந்தை யார், அதன் தாயார் யார், என்ன வகையான மகிழ்ச்சிகள் மற்றும் துக்கங்கள் தனக்கு காத்திருக்கின்றன என்பதை அது முன்கூட்டியே அறிவது. கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி கருப்பையில் இருக்கும்போது ஆன்மா முழுமையாக நனவாக இருக்கும். அது தாய்க்கு ஏற்படும் ஒவ்வொரு உணர்வையும் அனுபவிக்கிறது. தாயின் பயம், அவளுடைய அன்பு, அவள் உண்ணும் உணவு, அவளுடைய உடல் வெப்பநிலை அனைத்தும் ஆன்மாவை பாதிக்கின்றன. மேலும் தாய் பேசும் வார்த்தைகள் கருப்பையில் உள்ள ஆன்மாவில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன. அதனால்தான் கர்ப்பமாக இருக்கும்போது பாகவதம், ராமாயணம் மற்றும் பகவத்கீதையை கேட்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்போதுதான் ஆன்மா நல்ல சம்ஸ்காரங்களை பெறும். கருட புராணத்தின்படி கருப்பையில் உள்ள ஆன்மா ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலை பாடுகிறது. இது ஜன்மாவரண மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. நாகம் தேஹோ நாம தேஹோ புத்திராத்மா நச்சாத்மனா கர்மணா ஜெயதே ஹயவ கர்மணா அவேலியதே. இதன் பொருள், நான் இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, நான் ஆன்மா, நான் கர்மங்களால் பிறக்கிறேன், அந்த கர்மங்களால் நான் உள்வாங்கப்படுகிறேன். இது ஆன்மாவின் விழிப்புணர்வு. கருட புராணத்தின்படி கர்ப்பத்தின் 9 மாதங்களில் ஆன்மா மெதுவாக அதன் முந்தைய பிறப்பின் நிழலிலிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் கடைசியில் சில மாதங்களுக்கு பிறகு உடல் கடினமாகத் தொடங்குகிறது. ஆன்மா பயப்படத் தொடங்குகிறது. யாரோ அதை மீண்டும் பிணைப்பது போல் உணர்கிறார்கள். பிறப்பதற்கு சற்று முன்பு ஆன்மா எல்லாவற்றையும் ஒரே நொடியில் நினைவில் கொள்கிறது. அதன் கடைசி வாழ்க்கையில் அனுபவித்த வலி, இறக்கும் போது அனுபவித்த வலி, அது செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்கள், அதன் அனைத்து முகங்களும் ஒரே நேரத்தில் அதன் கண்களுக்கு முன் தோன்றும். பின்னர் ஆன்மா கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறது. கருட புராணத்தின்படி ஆன்மா பிறப்பதற்கு முன்பு கடவுளிடம் இதைச் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த முறை நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த முறை நான் கட்டுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டேன். உண்மையை அறிவேன். என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் நிறைவு செய்வேன். ஆனால் குழந்தை பிறந்தவுடனே மாயாவின் திரை அதை முதல் அழுகையால் மூடுகிறது. முதலில் அதற்கு பால் தேவை. பின்னர் அது விளையாட்டுகளை விரும்புகிறது. பின்னர் பொம்மைகளை விரும்புகிறது. பின்னர் பெருமை, அது கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மெதுவாக மறந்துவிடுகிறது. பிறப்பு என்பது ஒரு உடலை எடுப்பது மட்டுமல்ல, அது ஆன்மாவுக்கு மீண்டும் தொடங்கும் ஒரு சோதனை. இந்த முறை ஆன்மா தனக்கு அளித்த வாக்குறுதியை நினைவில் வைத்திருந்தால், பெற்றோர் மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அது தனது உண்மையான வேலையை உணர்ந்தால், அந்த ஆன்மா இந்த பிறவியிலேயே முக்தியை நோக்கிச் செல்லும். ஆனால் மீண்டும் அதே மாயை, இன்பங்கள் மற்றும் மாயைகளில் மூழ்கும். ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறது. அதனால்தான் மனித பிறப்பு மிகவும் அரிதானது என்று கூறப்படுகிறது. பல பிறப்புகள் எடுத்து நிறைய துன்பப்பட்டு, நிறைய துன்பங்களுக்கு பிறகுதான் இந்த மனித பிறப்பு அடையப்படுகிறது. ஆனால் பிறந்தது மட்டும் போதாது என்று கருட புராணம் கூறுகிறது. இப்போது ஆன்மா அதன் கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும். பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஏன் ஊனமுற்றதாக பிறக்கிறது? ஏன் மற்றொரு குழந்தை ஏழையாக பிறக்கிறது? ஒருவர் ஏன் இளம் வயதில் அனாதையாகிறார்? மற்றொருவர் ஏன் பிறக்கும் போதே ராஜயோகத்தை அடைகிறார்? ஒருவர் ஏன் செல்வம், அழகு மற்றும் புத்திசாலித்தனத்தை கொண்டிருக்கிறார்? கருட புராணத்தின்படி இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல. இவை அனைத்தும் முந்தைய பிறவியில் தவம்,
தர்மம் மற்றும் சேவையில் நேரத்தை செலவிட்ட ஆன்மாவின் சம்ஸ்காரங்களின் விளைவாகும். இந்த பிறவியில் அழகும் புத்திசாலித்தனமும் இயற்கையான பக்தியுடன் பிறக்கின்றன. முந்தைய பிறவியில் மோசடி, பொய், ஆணவம் மற்றும் அராஜகம் செய்த அதே ஆன்மா இந்த பிறவியில் ஏதோ ஒரு வடிவத்தில் வலியைச் சுமக்கும். கருட புராணத்தின்படி முந்தைய பிறவியில் மற்றவர்களிடமிருந்து உணவை திருடிய ஆன்மா அடுத்த பிறவியில் பட்டினியால் இறக்கும். ஒரு பெண்ணை அவமதிப்பவர் அடுத்த பிறவியில் ஒரு பெண்ணாக மீண்டும் பிறந்து அந்த வலியை அனுபவிப்பார். ஒரு ஊனமுற்ற நபருக்கு ஏதாவது செய்த ஒருவர் அடுத்த பிறவியில் ஒரு பெண்ணாக மீண்டும் பிறந்து அந்த வலியின் ஆழத்தை அனுபவிப்பார். இருப்பினும் சில ஆன்மாக்கள் அவர்கள் தங்கள் முந்தைய பிறவியில் முழுமையடையாதவர்களாக இருந்தாலும் ஒரு பெரிய உறுதியுடன் செல்கிறார்கள். அவர்கள் அந்த பிறவியை ஒரு சிறப்பு பணிக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். அத்தகைய குழந்தைகள் குழந்தை பருவத்திலிருந்தே மற்ற அனைவரையும் விட வித்தியாசமானவர்கள். அவர்கள் நால்வரில் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் விரைவாக ஜெபத்தில் மூழ்கி விடுகிறார்கள். அவர்கள் எந்த மந்திரத்தையும் கேட்கும் போதெல்லாம் அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. ஆனால் இந்த உலகம் அவர்களை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பொம்மைகளால் முட்டாளாக்கப்பட்டு படிப்பால் பிணைக்கப்படுகிறார்கள். மெதுவாக அவர்கள் தங்கள் உறுதியை மறந்துவிடுகிறார்கள். அவர்கள் மீண்டும் தங்களுக்குள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்காக இது நிகழ்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், இந்த வழியில ஆன்மாக்கள் அந்த வழியிலிருந்து ஓடிவிடுகின்றன. நான் ஒரு பாவம் செய்துவிட்டேன், இந்த பிறவி எனக்கு கிடைத்துவிட்டது என்று அவர்கள் புகார் கூறுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு இன்பமும், ஒவ்வொரு கணமும் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்தால் அவர்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவார்கள். கருட புராணத்தின்படி முக்தி 3 வழிகளில் சாத்தியமாகும். ஒன்று அறிவு பாதை. அங்கு ஆன்மா அது உடல் அல்ல என்பதை உணர்கிறது. அது அகங்காரத்தை கைவிட்டு தன்னுள் இருக்கும் பரம ஆத்மாவை காண்கிறது. 2 பக்தி பாதை. அங்கு ஆன்மா எந்த சுயநல ஆசைகளும் இல்லாமல் கடவுளை நேசிக்கிறது. நான் மறைந்து நீ நிலைத்திருக்கிறான். 3 கர்ம பாதை. அங்கு செய்யப்படும் ஒவ்வொரு வேலையும் கடவுளுக்கு ஒரு காணிக்கை, அதாவது எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு காணிக்கை. பலனுக்கான நம்பிக்கை இல்லை, அங்கீகாரத்திற்கான ஆசை இல்லை. இந்த 3 பாதைகளும் ஆன்மாவில் சந்திக்கும் போது அது உள்ளிருந்து மெதுவாக சுத்திகரிக்கப்படுகிறது. ஒரு நாள் உடல் விழுந்துவிடும், ஆனால் ஆன்மா நிற்காது. யமனின் அசுரர்கள் வருவதில்லை. வைதரிணி நதியை கடக்க வேண்டிய அவசியமில்லை. நரகம், சொர்க்கம் அல்லது மறுபிறவி இல்லை. அமைதியான ஒளி மட்டுமே தோன்றும். கருட புராணத்தின்படி முக்தி அடைந்த ஆன்மாவை அழைத்துச் செல்ல தேவதைகள் வருகிறார்கள். அவர்கள் ஆன்மாவை பிரம்மலோகத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள். கேள்விகள் இல்லை, தீர்ப்புகள் இல்லை, நீதி இல்லை, வெறும் அமைதி. அந்த மௌனத்தைத்தான் அறிவியல் சிவன் என்று அழைக்கிறது. கடலில் விழும் நீர்த்துளி போல ஆன்மா அந்த மௌனத்தில் நுழைகிறது. அது தனது இருப்பை இழக்காது, அது முழுமையில் இணைகிறது. கருட புராணத்தின்படி அத்தகைய ஆன்மாக்கள் மீண்டும் திரும்புவதில்லை. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு நாடகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போது அந்த ஆன்மா அந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் அல்ல, அது வெறும் சாட்சி. ஆனால் முக்தி அடையும் ஆன்மா சிறப்பு வாய்ந்தது அல்ல, அது நம்மில் ஒருவர். ஒரு காலத்தில் அழுதவர்கள், மனச்சோர்வடைந்தவர்கள், வழி தவறியவர்கள், ஆனால் இறுதியாக தங்களுக்குள் ஆன்மாவின் ஒளியை நினைவில் வைத்திருப்பவர்கள் மட்டுமே. எனவே மரணம் என்பது உடலின் முடிவு மட்டுமே. ஆன்மாவின் பயணம் மீண்டும் வருகிறது. ஆரம்பம். இந்த பயணம் வைதரணியிலிருந்து யமலோகம் வரை தொடர்கிறது. அதன் பிறகு மறுபிறவி செயல்முறை மீண்டும் அதேதான். எனவே நீங்கள் இறப்பதற்கு முன் சில நல்ல செயல்களை செய்யுங்கள். பின்னர் அவை அனைத்தும் கணக்கிடப்படும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.